ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு பழனி. காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சுங்க. காலையிலே நான் எழுந்துக்கும் போதே தம்பி குளிப்பாட்டிட்டேன். தீரவனும் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டான். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நான் மூஞ்சி மாதிரியா இருக்குது. இது காலையிலேருந்து எவ்வளோ ஆட்டம், குளிச்ச ஃப்ரெஷ் மாதிரியா இருக்குது. திரு திரா ஆன்சர் 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 இப்படி ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் ஆன்சர். நம்ம வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், ரசம், ஃபிஷ் ஃப்ரைங்க. எனக்கு நல்லாவே கோல்டாக இருக்குங்க. அதனால தான் நான் ரசம் சமைச்சேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரசம் செய்வாங்க. ஆனால் நான் வைக்கிற ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் வேலை முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு சாப்பாடு ஒரு சைடில் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, கையோடு அது தேய்ச்சிட்டு ஃபிஷ்ஷை கழுவிட்டு மசாலா போட ஆரம்பிச்சிட்டேங்க. இதனால் அந்தளவுக்கு வீடியோ மேலே கவனத்தை செலுத்த முடியல, நல்லா எடுக்கிறேன்னா இல்லையான்னு. ரொம்ப கோல்டு. நான் ஃபஸ்ட்டு எப்படா சாப்பிட்டுட்டு படுப்புன்னு தான் இருந்துச்சு என்னால்.
தீரன் அப்பாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பேட் டப்பில் வறுத்துட்டாங்க. எனக்கு மீன் வறுத்துட்டேன். அவர் மீன் சாப்பிட மாட்டார். அதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுவார், சின்ன வயசில் நடந்த ஸ்டோரி. ஆனால் அவர் மீன் சாப்பிட மாட்டார். நாங்கள் மீன் சாப்பிடுவோம். அதனால் அவருக்கு மட்டும் இப்போ கொஞ்சமாக பேட் டப்பில் வறுத்துட்டாங்க. சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலன்னு பார்த்தேங்க. ஆனால் என்னால் முடியலைங்க. தம்பி என்னை சாப்பிடவே விட மாட்டான். நான் எப்போ சாப்பிட உக்காந்தாலுமே அவனை கூட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அழுதுகிட்டே இருப்பான். என்னையும் சாப்பிட விடவே மாட்டான். இப்படி தான் பண்ணுவான். இப்படி தாங்க பண்ணுவான். நான் எப்போ சாப்பிட உட்கார போகிறேனோ அப்போ அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான். எங்கன்னா அவனுக்கு கூட்டு போகிறேன்னு நினச்சிப்பான். ஆனால் என்னையும் சாப்பிட விட மாட்டான், அவனும் ஊட்டிக்க மாட்டான். இப்போ எப்படி விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்னால் ஒரு இடத்துல வச்சுட்டும் சாப்பிட முடியல. எழுந்து அந்த ஃபோனை போய் எடுக்க போகிறேன். என் கையில் வச்சுட்டும் செல்ஃபிலையும் வீடியோ எடுக்க முடியல. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதனால சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் குழந்தை கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அவனை தூங்க வைக்கணும். தம்பியை தூங்க வச்சுட்டு நானும் நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.